Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. போதைப் பொருளாக இருந்தாலும் மதுபானமாக இருந்தாலும் அளவுக்கு மீறினால் உடலையும் மனதையும் பாதிக்க தொடங்கும் என சென்னை மாநகர கூடுதல் ஆணையர் நாகேந்திரன் நாயர் தெரிவித்துள்ளார். சென்னை போரூரில் உள்ள ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியில் அகில இந்திய அறுவை சிகிச்சை நிபுணர்கள் சங்கம் சார்பில் போதை தடுப்பு மற்றும் போதை மருந்துகள் எதிர்ப்பு விழிப்புணர்வு பிரச்சார நடைப்பயணம் நடைபெற்றது. இதன் துவக்க நிகழ்ச்சியில் சென்னை மாநகர காவல் கூடுதல் ஆணையர் நாகேந்திரன் நாயர் பங்கேற்று நடைப்பயணத்தை துவக்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், போதைப்பொருள் பிரச்சினைக்கு எதிராக தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், தற்போதைய இளைஞர்கள் மத்தியில் போதைப்பொருள் மற்றும் மதுபானங்களை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை அதிகரித்து வருவதாகவும் கூறினார். வெளிநாடுகளை ஒப்பிடும்போது நம் நாட்டில் இன்னும் மேம்படுத்த வேண்டிய பல விஷயங்கள் இருப்பதை உணர முடிவதாகவும், அவை அனைத்தும் நடைபெற வேண்டும் என்றால் அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். All part of this great country, and we need to lead this country in a bright and what do you say? We also feel that our country should be like this when we go abroad or when we see visuals from other countries. We all know that how much our country needs to be progressive, what all basic things to be changed. All this to happen, we need to be alive, we need to be fit. We need to be physically and mentally fit to take correct decisions. All these are possible only if we stay mentally and physically healthy. எங்களது அறுவை சிகிச்சை நிபுணர்கள் தங்களது பிஸி ஷெட்யூலில் அவர்களுடைய ஆரோக்கியத்தை கவனிக்க தவறுகிறார்கள். எத்தனையோ நோயாளிகளை அவர்கள் காப்பாற்றினாலும் அவர்களுடைய ஆரோக்கியத்தை கவனிக்க தவறி விடுகின்றனர். அதனை முன்னேற்றும் விதமாக நாங்கள் இந்த அறுவை சிகிச்சை நிபுணர் சங்க தின வாரத்தை கொண்டாடி வருகின்றோம். அதன் முதல் பகுதியாக நேற்று சில விளையாட்டுப் போட்டிகள், கிரிக்கெட், பாஸ்கெட்பால், ஷட்டில் பேட்மிண்டன் போன்ற விளையாட்டுப் போட்டிகளை நேற்று நடத்தினோம். இன்றைய தினம் மக்களுக்கு சேவை செய்யும் முகமாக நாங்கள் ஏற்கனவே செய்து வருகின்ற இலவச இரத்த தான முகாம், ட்ரீ பிளான்டேஷன் ப்ரோக்ராம், பசுமை திட்டத்தின் கீழ் ஃப்ரீ சர்ஜரி கேம்ப் என்று பல மக்களுக்கு தேவையான முகாம்களையும் நடத்தி வருகின்றோம். அதனுடைய இன்னொரு பகுதியாக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இந்த போதை மருந்துகள் இல்லாத ஒரு தமிழகத்தை, இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த விழிப்புணர்வு பேரணியை நடத்த இருக்கின்றோம்.